புதியவர்கள் ஏஐ கற்க இந்த குயிக் மெத்தடை பயன்படுத்துங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு இன்ஃபோ சொல்லிடுறேன். superlines.io 2026 நடத்தின ஒரு ஆய்வின்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிமிஷம் உலகத்தில் 250 கோடி பேர் ChatGPTயில் ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 250 கோடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89% மக்கள் கூகுள் மோடில் தான் ChatGPTயில் ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் 11% மக்கள் இருக்காங்க, அவங்க தான் பவர் யூசர்ஸ். அவங்க வேற மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் அவங்களுக்கு பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு அவங்க சராசரியாக 40லிருந்து 60 நிமிஷம் சேவ் பண்ணுறாங்க. இந்த 89% கூகுள் மோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கூகுள் மோடு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணுவோம், அது என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு அப்படியே நடைய கட்டிடுவோம். இதுதான் கூகுள் மோட். ஆனால் அந்த பவர் யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேறு விதமாக அதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஓப்பன் ஏஐ நடத்தின ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பார்ப்போம். காலையில் நம்ம எந்திரிக்கிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மைண்டில் என்ன ஓடும்? ஃபோன் அடிக்கும், எந்திரிக்கிறோம், இன்றைக்கி என்னென்ன மீட்டிங் இருக்குது அப்படின்றது மைண்டில் ஓடும். கிளைண்ட்டுக்கு என்ன மெயில் அனுப்பணும், நமக்கு என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கு அந்த மெயில்ஸை படிக்கணும், ஏதாவது இன்றைக்கி டெமோ கொடுக்கணுமா, அதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுமா, நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் கரெக்டாக வந்துடுவாங்களா, அவங்க ப்ரிப்பேர்டாக வருவாங்களா, அவங்க நமக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி நம்ம மைண்டில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகி அதெல்லாம் பஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ வேலை இருக்குல்ல, இதையெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்மார்ட் சூப்பர் அசிஸ்டண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி கண்ணை சிமிட்டுற நேரத்தில் இந்த வேலையெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ChatGPT தாங்க அந்த அசிஸ்டண்ட். ஆமாங்க, ChatGPTயை நம்ம கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் ChatGPTயை ஒரு ரோபோ அசிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 7 ஹிடன் ஃபியூச்சர்ஸ் இன் ChatGPT, இதுவரை உங்களுக்கு தெரியாத 7 சூப்பர் டெக்னிக் இன் ChatGPT, அது இல்லாமல் 2 ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ், அதாவது இதுவரை நம்ம ப்ராம்ப்டிங்கில் தப்பு பண்ணிட்டு இருக்க 2 இடங்கள், கடைசியாக ஒரு 5 நிமிஷத்தில் இதையெல்லாம் செட்டப் பண்ணினோம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய டைமு, காஸ்ட்டு, மணி இதையெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நோ கோடிங், நோ டெக்னிக்கல் வேர்ட்ஸு, ஒன்லி ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நான் சொல்ல போகிற அந்த 7 ஹிடன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நார்மலாக ஹிடன் ஃபியூச்சர்ஸ் கிடையாதுங்க. இது உங்களுடைய கேம் சேஞ்சராக இருக்கும். இப்போ இருந்து ரியல் ஃபன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ நாளாக இதை சொல்லாமல் விட்டுட்டீங்களே ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹிடன் ஃபியூச்சர் பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அது ChatGPT கிட்ட நம்ம போய் ஒன்று சொல்கிறது தான் அந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி சொல்லுவோம்னா, ChatGPT கிட்ட நீ இப்படித்தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்கும். இப்போ டாகு, கேட்டு இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வச்சுருப்போம். அதை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளால் ChatGPTயும் நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வைக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். அர்ஜுன்னு ஒருத்தரை வச்சுக்குவோம், ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ அவர் இந்த பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ChatGPTயில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அதை யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம், இல்லைனா 3 BHK லிஸ்டிங் கேட்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா ChatGPT என்ன பண்ணும், ஒரு ஜென்ரிக் பேராகிராஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனல் அப்பீல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் அது கொடுக்காது. கால் டு ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டெய்லர்டாக அந்த கண்டென்ட் வந்திருக்காது. இந்த வர கண்டென்ட்டை அர்ஜுன் என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து அவர் திரும்ப ரீரைட் பண்ணணும், டோனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸை அந்த கண்டென்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணணும், வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு வேர்ஷன் கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டாக்குன்னு ஒரு வேர்ஷன் கிரியேட் பண்ணணும். இப்படி நிறைய ரீரைட் பண்ணி பார்க்குறப்ப அர்ஜுன் வந்து இதுக்கு 30லிருந்து 40 நிமிஷம் வந்து தாராளமாக சர்வசாதாரணமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போது கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் ஆட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு லிஸ்டிங்கை ரெக்வஸ்ட் பண்ணினார் அப்படின்னா கம்பலிங் டிஸ்கிரிப்ஷன் லைஃப் ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணி ChatGPT கொடுத்துரும். கிளியர் பையர் டார்கெட்டிங் வந்துடும். ஸ்ட்ராங் கால் டு ஆக்ஷன் வந்துடும். வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு வேர்ஷனு, இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு வேர்ஷனு பக்காவாக கொடுத்துரும். எங்கேயுமே ரீரைட்டிங் தேவையாக இருக்காது. கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அர்ஜுன் எப்படி கொடுப்பாருன்றதுக்கான எக்ஸாம்பிளும் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் இப்போ பாருங்கள். I am a residential real estate agent. Create property descriptions with emotional appeal and strong call to actions. Highlight lifestyle benefits for middle and upper class. Provide short WhatsApp version and engaging social media captions. இதை போய் நம்ம கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துட்டோன்னா இப்போ ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது. இதை போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கூகுள் குரோமில் போய் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிமெயிலோ இல்லை இமெயில் வச்சு உள்ளே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், ப்ரொஃபைல் ஐக்கான். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பர்சனலைசேஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை அப்படியே அங்கே போய் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது ChatGPT உங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்டாக, ஒரு கம்யூனிகேஷன் கோச்சாக மாறிடும். இதுதான் பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுற மேஜிக். இப்போ இதே கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸி ப்ரொஃபஷனல் ஒரு மாதிரி வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி வச்சுக்கலாம், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஹெல்ப் மீ ஜெனரேட் கான்டென்ட் ஐடியாஸ் இன் அ கிரியேட்டிவ் அண்ட் என்கேஜிங் டோன். ப்ரொவைட் ஹூக்ஸ், captions and multiple variations. Keep the writing conversational and attention grabbing. இப்படி கொடுத்துட்டா ChatGPTக்கு வந்து தெரிஞ்சிடும். ChatGPT அதை பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொடுக்கும். இப்போ இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். ரெடி டு போஸ்ட் மெட்டீரியல் ChatGPT கொடுத்துரும். அந்த பிரெயின் ஸ்டார்மிங் டைம் இருக்கு இல்லையா, அதுவே சேவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டைமை சேவ் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வேலையை பண்ணுறீங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி ChatGPT உங்களுடைய அசிஸ்டன்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது ரெண்டாவது ஹிடன் ஃபியூச்சர் இஸ் நத்திங் பட் மெமரி. ChatGPTனுடைய பிரெயின் தான் மெமரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஜாபை ரிமெம்பர் பண்ணும். ChatGPTக்குள்ளே மெமரின்னு ஒன்று இருக்குது. அந்த மெமரியில் போய் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாப் என்ன, உங்கள் ரைட்டிங் ஸ்டைல் என்ன, உங்கள் பிஸ்னஸ் என்ன, உங்கள் ப்ரிஃபரன்சஸ் என்ன, எல்லாத்தையும் அது மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஐ ஆம் அ யூடியூபர், ஐ டீச் பிகினர்ஸ், இந்த மாதிரி நான் ஆரம்பித்தேன்னாவே ChatGPTக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இதை எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் போய்க்கோங்க, செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள், பர்சனலைசேஷன் போங்க. அங்கே மெமரின்னு சொல்லிட்டு இருக்கும். மெமரியில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டாகிள் பண்ணணும், ஆனுக்கு வந்து டாகிள் பண்ணணும். இப்போ அதில் 2 ஆப்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெஃபரன்ஸ்டு சேவ் மெமரிஸ்னு இருக்கும், இன்னொன்று ரெஃபரன்ஸு சாட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ்டு சேவ் மெமரி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் நோட் புக் அப்படின்னே சொல்லலாம். இது என்ன அப்படி பண்ணும் அப்படின்னா ChatGPT உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை எப்போயுமே அது மைண்டுக்குள்ளே வச்சுக்கும். ஃபியூச்சர் கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் எப்பெல்லாம் அந்த கான்வர்சேஷன்ஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் ரிலேட்டடாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆன்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்சனலைஸ்டாக கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாபு, உங்கள் கோலு, உங்கள் ரைட்டிங் ஸ்டைலு, உங்கள் ப்ரிஃபரன்சஸ் எல்லாத்தையும் அது வந்து வச்சுட்டு இருக்கும். இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரெஃபரன்ஸ் சாட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இது ஷார்ட் டேர்ம் மெமரி. இதையும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது சாட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ChatGPT இருந்து கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு 1/2 ஹவர் கழிச்சு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியை போய் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ பிக் டிஃபரன்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. இந்த சேவ்டு மெமரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபோ இருக்கும். சாட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் சாட் இருக்கும். இந்த சேவ்டு மெமரிஸ் வந்து அக்ராஸ் செஷன்ஸ் நீங்கள் எப்பெல்லாம் உள்ளே வரீங்களோ அப்போல்லாம் அதை வந்து புல் பண்ணிக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாட் ஹிஸ்ட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கான்வர்சேஷன்ஸை மட்டும் புல் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது ரூல்ஸ் பேஸ்டு, மெமரின்றது ஹேபிட் பேஸ்டு. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் சேவ் பண்ணலாம். இதுவரை உங்களுக்கு நான் சொன்ன இந்த 2 டெக்னிக்கும் ஹிடன் ஃபீச்சர்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் தயவு செய்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ மூணாவது ஹிடன் ஃபியூச்சர், அது பேர் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம சாட் ஜிபிடியில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சாட் ஜிபிடியை ஒரே விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பர்சனலுக்கு யூஸ் பண்ணுவோம், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே போய் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்போம், ஆஃபீஸ்க்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்போம், ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்போம். அதே மாதிரி சாட் ஜிபிடியில் இப்போ நான் வச்சுருக்கேன்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்குவேன், என்னுடைய ஏஐ ட்ரைனிங் கிளாஸஸ்க்குன்னு ஒரு குரூப் வச்சுக்குவேன். இப்போ நாளைக்கு நான் துபாயில் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னா துபாய் கம்பெனி செட்டப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சுக்குவேன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கிரிப்ட், உங்களுடைய ஐடியாஸு, கிளைண்ட்டினுடைய டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் யுவர் பிராண்டிங் எல்லாத்தையுமே போடலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த பிடிஎஃப்லாம் இருக்கு இல்லையா, அந்த அட்டாச்மெண்ட்ஸு, இதை முதற்கொண்டு போடலாம். சாட் ஜிபிடி உங்களுக்கு ஒரு டீம் மாதிரியே ஆப்ரேட் ஆகும். இப்போது இந்த ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் சைடு பேனல் அதே மாதிரி போகிறீங்க, ப்ராஜெக்ட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போகிறீங்க, நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துட்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ட்ரைனிங் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த ஏஐ ட்ரைனிங் பிஸ்னஸ்னு கொடுத்து கிளிக் பண்ணுறீங்க, க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடுறீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஎஃப் போட்டுக்கலாம், எக்ஸல் போட்டுக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் போட்டுக்கலாம், நோட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் சாட் ஜிபிடியோட நீங்கள் ரெக்வஸ்ட் போடலாம், ப்ராம்ப்டிங் போடலாம், எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மிக்சிங் எவ்ரி திங், நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே பிளேஸில் வைக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு, சேட்டு, ஃபைல்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் வைக்கலாம். அதற்குன்னு தனியாக ஒரு மெமரி இருக்கும், அதுக்குன்னு தனியாக ஒரு கான்டெக்ஸ்ட் எப்பயுமே சாட் ஜிபிடி மெயின்டைன் பண்ணும். இது நம்ம லேப்டாப்பில் எப்படி செப்பரேட் ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கோமோ அதே மாதிரி சாட் ஜிபிடியில் நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டு அசிஸ்டண்ட்டாகவே ஒர்க் பண்ணும். இப்போ ஹிடன் ஃபீச்சர் 4 பேர் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவேன், இல்லை ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது நம்ம நிறைய ப்ராம்ப்ட்ஸ் போடுவோம். சில டைம் நம்ம ப்ராம்ப்ட்ஸ் போடுறப்ப சூப்பர் ரிசல்ட் வரும், சில டைம் நம்ம ப்ராம்ப்ட்ஸ் போடுறப்ப பேட் ரிசல்ட் வரும். இப்போ ஒரு 1 வீக் பிஃபோர் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருப்போம், அந்த ப்ராம்ப்டில் நமக்கு அவுட்புட் பயங்கரமாக வந்துருக்கும். இப்போ அதே ப்ராம்ப்டை நம்ம எழுதுகிறப்ப நமக்கு அந்த அவுட்புட் வராது. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அந்த ப்ராம்ப்டை எங்கேயும் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்க மாட்டோம். சேவ் பண்ணாதனால இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம திரும்ப அந்த ப்ராம்ப்டை ரீரைட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுவோம். அதனால தான் இந்த மேஜிக் ப்ராம்ப்ட்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா நம்ம ப்ராம்ப்ட் எழுதுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் லைக் ஐ ஆம் 10 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி ஆரம்பிப்போம். எனக்கு சோலார் எனர்ஜி பற்றி சொல்லு, இல்லை ரினியூவபிள் எனர்ஜி பற்றி சொல்லு, டேட்டா சென்டர் பற்றி சொல்லு, எக்ஸ்பிளைன் லைக் ஐ ஆம் 10 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம். இல்லை அப்படின்னா எதையாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாப்பிக்கு நம்ம ஒரு 10 லைனில் ப்ராம்ப்ட் எழுதியிருப்போம். சம்மரைஸ் திஸ் இன்டு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ், 3 கீ பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராம்ப்ட் எழுதியிருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு யூடியூப் ஸ்கிரிப்டை எனக்கு பக்காவாக ஒரு ஹூக்கோட, ஒரு இன்புட் பயஸோட, சிடிஏவோட எனக்கு கொடுன்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் எழுதியிருப்போம். ஒரு தடவை அந்த ப்ராம்ப்ட் எழுதுகிறப்ப நம்ம சூப்பராக எழுதியிருப்போம். 2வது தடவை எழுதுகிறப்ப நமக்கு அந்த தாட் ப்ராசஸ் வராமல் கூட போகலாம். அப்போது இந்த ப்ராம்ப்டை எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா? அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தான் இதை நான் சொல்கிறேன். இதுக்குன்னு சாட் ஜிபிடியில் எங்கேயும் மேஜிக் பட்டன் கிடையாது. இது ஒரு பிஹேவியர் பேட்டர்ன். ரொம்ப சிம்பிள். இதுக்கு நிறைய டூல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. லைக் நோட்ஸ் ஆப்னு ஒன்று இருக்குது, கூகுள் கீப்னு இருக்குது, நோஷன் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுக்குள்ளே போய் நீங்கள் டெம்ப்ளேட் 1, டெம்ப்ளேட் 2 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட்ஸை போய் சேவ் பண்ணலாம். இது எதுவும் உங்களால் பண்ண முடியலையா? ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே அந்த ப்ராம்ப்ட்ஸை போட்டுக்கிட்டே வாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி சாட் ஜிபிடியில் போட்டு திரும்ப ரன் பண்ணிக்கோங்க, லைட்டாக கான்ஃபிகர் பண்ணி. ஸோ இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒரு டூல் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டூல் பேர் பார்த்தீங்கன்னா prompteasy.ai. அது வெப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும், அதுக்கான லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் லைப்ரரி கிரியேட் பண்ணியிருக்கோம். லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 டொமைன் எடுத்துக்கோங்க. சேல்ஸ்னு ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸில் இருக்கும், எஜுகேஷன் எடுத்திங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர்னு எடுத்திங்கன்னா ஹெல்த் கேர். இது எல்லாத்துலேயுமே ப்ராப்பர்லி டெஸ்டடு ப்ராம்ப்ட்ஸை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் ஈஸியாக போய் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை கிராப் பண்ணிக்கலாம். அங்கேயே நாங்கள் சாட் ஜிபிடி மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் நிறைய எல்எல்எம்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். Qwen, ChatGPT இப்படி எல்லாத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ராம்ப்டை நீங்கள் அங்கே போடலாம், அங்கே கான்ஃபிகர் பண்ணணும்னா அங்கே கான்ஃபிகர் பண்ணலாம், ரன் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான பர்சனலைஸ்டு டேஷ்போர்டு இருக்கும், அங்கே போய் இந்த ப்ராம்ப்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த டூலை யூஸ் பண்ணி நான் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ப்ராம்ப்டிங்கில் சேவ் பண்ணுறேன். இப்போ ஹிடன் ஃபியூச்சர் 5 இது அகெயின் ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் தான். ஒரு மேஜிக் பட்டனும் கிடையாது இதுக்கு ChatGPTயில். பட் ஆனால் இது பண்ணினீங்க அப்படின்னா ஒரு பெரிய அவுட்புட் பார்க்கலாம். சீட் கோடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்மளுடைய ப்ராம்ப்ட் ஹேக்ஸில் ரோல் ப்ராம்ப்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் போய் ChatGPT ஹவு டு ஐ செல் மை கோர்ஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் ChatGPTயை ஒரு ரோல் கொடுத்து நீ தான் மார்க்கெட்டிங் கோச்சு, நீ எனக்கு சொல்லு எப்படி இந்த கோர்ஸை நான் போய் துபாயில் விற்கிறது, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் ChatGPT ஒரு ரோல் கொடுத்து ChatGPT நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக கொடுக்கலாம், ஒரு டாக்டராக கொடுக்கலாம். பட் இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, எனி ஹெல்த் இஷ்யூ நீங்கள் ப்ராப்பர்லி ட்ரெயின்டு சர்டிஃபைடு டாக்டர்கிட்ட தான் போகணும், ChatGPT போகிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அங்கே அதை வந்து தவிர்த்துருங்க. மற்றபடி ஒரு ஃபிட்னஸ் கோச்சு இல்லை ஒரு டீச்சரு அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ChatGPTக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ சேட் போகிறீங்க இல்லையா, நியூ சேட்டில் போனீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, யூ ஆர் அ மார்க்கெட்டிங் கோச், ஹெல்ப் மீ வித் செல் மை கோர்ஸ் இன் துபாய், கிவ் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் அப்படின்றத கொடுப்பீங்க. இதுதான் ஃபார்மேட்டு. நீங்கள் யூ ஆர் அ மார்க்கெட்டிங் கோச், யூ ஆர் அ ஃபிட்னஸ் கோச், யூ ஆர் அ டீச்சர் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா அது அதனுடைய பிரெயின் என்ன பண்ணுவோம்னா அதுவாகவே மாறி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ ChatGPT ஒரு எக்ஸ்பர்ட் கன்சல்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோல் ப்ராம்ப்டிங்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஹிடன் ஃபியூச்சர் 6, இந்த 6 இருக்கு இல்லையா, இது பேர் செல்ஃப் கரெக்ஷன் ப்ராம்ப்ட். இதுவும் ப்ராம்ப்டுக்குள்ளே ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். அந்த சின்ன சேஞ்சு நமக்கு பெரிய மேஜிக்கு கொடுக்கும். இப்போ நிறைய மக்களுக்கு வந்து எப்படி ChatGPT கேட்கணும் அப்படின்றது வந்து தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் கிவிங் ஃபைனல் ஆன்சர் செக் ஃபார் மிஸ்டேக்ஸ் இப்படி ஒன்று கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கிவ் 3 பெட்டர் வெர்ஷன்ஸ்னு கொடுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிஃபோர் கிவிங் ஃபைனல் ஆன்சர் செக் ஃபார் மிஸ்டேக்னா ChatGPT அது ஒரு ஆன்சரை கொடுக்கறதுக்கு முன்னாடி ChatGPTயே போய் நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கியா செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ChatGPT ஒரே வெர்ஷன் கொடுத்தா எனக்கு ஒரு வெர்ஷன்லாம் வேணாம், எனக்கு 3 வெர்ஷன் கொடு, அதில் என்ன பெஸ்ட்டுன்றதை பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப சிம்பிளாக கொடு அப்படின்னா மேக் திஸ் சிம்பிளர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்தை கொடுக்கலாம். இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு சேட் நம்ம ஆரம்பித்த உடனே அந்த சேட்டில் போய் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம், இல்லை ஒரு கண்டென்ட் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்போம். இப்படி கேட்குறப்ப நீங்கள் கொடுத்த உடனே ஃபஸ்ட் அவுட்புட் வருது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எனக்கு இதோட பெட்டராக கொடு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ப்ராம்ப்ட், இதை தான் நாங்கள் ப்ரோ லெவல்னு சொல்லுவோம், உங்கள் ப்ராம்ப்ட்லேயே இதை வந்து நீங்கள் கிளப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறமா பிஃபோர் கிவிங் ஃபைனல் ஆன்சர் செக் யுவர் அவுட்புட் ஃபார் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரீரைட் த பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய அவுட்புட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ChatGPTலேருந்து வரும். அடுத்து முக்கியமான ஒரு அண்டர் ரேட்டட் டெக்னிக் பேச போகிறோம். 7வது ஹிடன் ஃபியூச்சர் வாய்ஸ் தான். அது நிறைய பேர் வாய்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் வாய்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய டைம் சேவ் பண்ணலாம், நிறைய மேஜிக் பண்ணலாம் அதை வச்சு. இப்போ நார்மலாக மக்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே போய் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நாங்கள் வந்து பிரெயின் டம்ப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் டைப் பண்ணுறப்ப சில நேரத்தில் விஷயங்களை மறந்துடலாம். பிரெயின் டம்ப் பண்ணுறப்ப நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ளோவில் ChatGPT சொல்லலாம். ChatGPT என்ன பண்ணுன்னா உங்களை லிசன் பண்ணிவிட்டு அதுவாக வந்து குயிக்காக ரிப்ளை கொடுத்துரும். இதை வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே. ஏன் பவர்ஃபுல்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும், ஐடியாஸை மறந்துடுவீங்க, எடிட்டிங் வந்து நிறையா பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 10 லைன் 15 லைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை திரும்ப எடிட் பண்ணணும். ஆனால் இங்கே நீங்கள் அப்படியே போய் ஃபாஸ்ட்டாக பேசிடலாம், உங்கள் ரா தாட்ஸை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பிரெயின் டம்ப் பண்ணுறப்ப ஈஸியாக ChatGPT வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஒரு டம்ளரில் இல்லை ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஸ்பூனில் தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கும் டேப்பை திறந்து விட்டால் தண்ணி வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான்
நீங்கள் போய் டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்பூனில் தண்ணி ஊற்றுற மாதிரி. அதே நீங்கள் வாய்ஸில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைப்பை திறந்து விடுற மாதிரி அது பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்துடும். இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை எடுத்துகிட்டு ChatGPTயில் போயிட்டு வாய்ஸை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு, ஐ ஹாவ் ஆஃபீஸ் மீட்டிங், ஜிம், ஃபேமிலி டைம் அண்ட் யூடியூப் கண்டென்ட், மேக் அ சிம்பிள் வீக்லி பிளான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ChatGPT என்ன பண்ணுன்னா உங்களுடைய டைம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பெஸ்ட்டு ஸ்லாட்ஸ் பார்த்துட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பக்காவாக உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுத்துரும், பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி. இதே கான்டென்ட் கிரியேட் பண்ணுமா, அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வேலையில் இருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் எடுப்பீங்க, ஐ வாண்ட் டு மேக் அ வீடியோ அபவுட் சேவிங் மணி, கிவ் மீ 5 சிம்பிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ChatGPT கொடுத்துரும். இங்கே நோட் புக் தேவையில்லை, டைப்பிங் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய கிரியேட்டிவ் பார்ட்னர் உங்கள் பாக்கெட்டில் இருந்துகிட்டே இருப்பார். இதுதான் இந்த வாய்ஸ் மோடினுடைய மேஜிக். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாதவங்க இனிமேல் வாய்ஸ் மோடு யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நிறையா டைம் சேவ் பண்ணலாம். இப்போ 7 ஹிடன் ஃபீச்சர் சொல்லிட்டேன். தயவு செய்து உங்களுடைய ChatGPTயில் போய் எதுக்கெல்லாம் செட்டிங்ஸ் மாற்றணுமோ அதுக்கு செட்டிங்ஸ் மாற்றுங்க. இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 2 பிக்கஸ்ட் ப்ராம்ப்டிங் மிஸ்டேக்ஸ் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன், அதை நீங்கள் திருத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், ChatGPT எப்போவுமே ஒரு கண்ணாடி மாதிரி. நாம் தப்பாக ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது தப்பாக தான் நமக்கு டைரக்ஷன் காமிக்கும். பேட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு ரிசல்ட்டும் அவுட்புட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுடைய நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி சரியாக போகல, இல்லை உங்கள் எம்ப்ளாயீஸினுடைய பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ChatGPT போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ChatGPT போகிறீங்க. ChatGPT போய் என்னுடைய எம்ப்ளாயீஸ்லாம் லேசியாக இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ChatGPT என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பதிலை சொல்லும். அதே என்னுடைய எம்ப்ளாயீஸ் வந்து மோட்டிவேட் ஆகணும், பயங்கரமாக ஒர்க் பண்ணணும், அவங்க மோட்டிவேட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 5 சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ChatGPT அதை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும். ஸோ நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவுட்புட்டு. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 2வது மிஸ்டேக் சொன்னேன் இல்லையா ப்ராம்ப்டிங்கில், அது பேர் வந்து ஃபெயிலியர் மைண்ட் செட். நம்ம போய் ChatGPTயில் ஒரு ஃபெயிலியர் மைண்ட் செட்லேயே கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் இஸ் மை பிஸ்னஸ் நாட் க்ரோயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ChatGPT அஸ்யூம் பண்ணிக்க, ஓகே நீங்கள் ஏதோ ஃபெயிலியரில் வந்து கேட்குறீங்க அப்படின்னு. அதே பெட்டர் ப்ராம்ப்ட் அங்கே எப்படி போடலான்னா, அனலைஸ் மை பிஸ்னஸ் மாடல், வாட் இஸ் ஒர்க்கிங், வாட் இஸ் மிஸ்ஸிங், வாட் ஆர் த 3 ways டு க்ரோ மை பிஸ்னஸ் இப்படி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்மால் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டர் அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்டிங்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு இதற்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். 100+ ப்ராம்ப்ட் ஹேக்ஸாக இருக்கட்டும், இல்லை பேசிக் ப்ராம்ப்ட் ஸ்டார்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா 20+ அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இன் ப்ராம்ப்டிங், இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கமிட் பண்ணதில் 7 ஹிடன் ஃபீச்சர் சொல்லிட்டேன், 2 பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் ப்ராம்ப்டிங் சொல்லிட்டேன். இப்போ நம்ம குயிக்காக ஒரு செட்டப் பற்றி பேசுவோம். இப்போ நம்ம நிறைய கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசணும், மெமரி பேசணும் இல்லையா, இதை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நல்ல நாள்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் அடுத்த 5 நிமிஷத்தில் செட் பண்ணிடலாம். அதற்காக தான் தனியாக இந்த செஷனே நான் வைக்கிறேன். உங்களுக்கு மெமரியை டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரே 1 நிமிஷம் தாங்க ஆகும். கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு 3 லைனில் உங்களை பற்றின கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க. ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் உங்கள் ChatGPTயில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ChatGPT உங்களுடைய சேட்பாட்டாக இருக்கிறத விட்டுட்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக உடனே மாறும். ChatGPTயை கேஷுவலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்ன டைமை சேவ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 7 ஹிடன் ஃபீச்சர்ஸ் போட்டு ப்ராம்ப்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக்ஸை தவிர்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய டைமு, எஃபர்ட்டு இதை சேவ் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்கலாம். ChatGPTயை டைப்பிஸ்டாக வைக்காதீங்க, ChatGPTக்கு பாஸாக மாறுங்க. ChatGPTயில் திரும்ப பேசிக் ப்ராம்ப்டிங் தான் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நாம் கஷ்டப்பட்டு ஃபெராரி கார் வாங்கி காலையில் எல்லா வீட்டுக்கும் பால் ஊற்றுறதுக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் போய் இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ப்ராம்ப்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும், ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்.